அதனுடைய 11வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நன்மைக்காக காத்திருக்கலாம், நன்மைக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், நன்மை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களுக்கு பரிபூரண நன்மையை அவர் கட்டளையிட போகிறார். இன்றைக்கு நீங்கள் அநேக காரியத்தை இழந்து நிற்கலாம். அநேக காரியம் உங்க வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கலாம். அநேக காரியங்கள் உங்களுக்கு நடக்காமல் இருக்கலாம். அநேக காரியங்களை உங்கள் இயலாமையினால் செயலற்று போயிருக்கலாம். அநேக காரியம் உங்க வாழ்க்கையில செயல்படாமல் இருக்கலாம். இந்த நாளிலும் கூட குறைவுபட்ட காரியத்தில், நஷ்டப்பட்ட காரியத்தில், இழந்து போன காரியத்தில், இயலாமையால் தவித்து கொண்டிருக்கிற காரியங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு பரிபூரணமான நன்மையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். நன்மையை காணும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். இதுவரை நீங்கள் பார்த்திராத நன்மைகளை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய ஊழியங்கள்ல, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் நீங்கள் நன்மையை காண்பீர்கள். அதுவும் பரிபூரணமான நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். குறைவில்லாத நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்க ஜெபம் ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை. நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே அவர் மேல இருந்த விசுவாசம் வீணாய் போவதே இல்லை. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை தருவார். நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் பரிபூரண நன்மையை கட்டளையிடுவேன் என்று சொன்ன ஆண்டவர், உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துல நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அதிலே பரிபூரணமான நன்மையை கொடும் ஆண்டவரே. இழந்த நன்மைகள், ஆண்டவரே வருமென்று காத்திருந்த காரியத்துல, ஆண்டவரே ஸ்தோத்திர குறைவுபட்ட காரியத்துல, இயலாமையில ஆண்டவரே நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.